ஒரு டைமுக்கு அப்புறம் நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி நெஞ்சு வலிச்சுது, எங்க திரும்பி உடஞ்சி அழுந்துட்டு போறோமோன்ற அளவுக்கு அந்த படம் எனக்கு பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. நம்மள எப்படி நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணி ஊருக்கு வெளியே வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம பாடுற பாட்டு, எழுதுற எழுத்து, வாழ்ற வாழ்க்கை எல்லாமே லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிக்னிட்டி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். மண்டில போட்டு நம்ம பேசுறது, நம்ம பழகுறது எல்லாமே பிரச்சனைக்குரியதா மாத்தி வச்சிருக்கிற சமூகத்துல இப்படி சொல்றது மூலமா அவங்களுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா, நான் அதை பேசாம இருக்கணும்ன்றதுதான், நம்ம அப்படி பாடாம இருக்கணும்ன்றது, அப்படி கூடாம இருக்கணும்ன்றது. அதெல்லாம் முடியாது. நீ என்னன்னாலும் சொல்லிக்கோ, பாடுவோம், கூடுவோம், பேசுவோம், என்னன்னாலும் பண்ணுவோம். இது எங்க ஸ்டேஜ். இது எங்களுக்கான ஸ்டேஜ் நாங்க உருவாக்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால வாய்ப்பே கிடையாது. ஆர்ட்ன்றது என்ன, ரொம்ப கான்சியஸா கிரியேட் ஆகுதுதான். கான்சியஸ்னஸ் எங்கிருந்து கிரியேட் ஆகுதுன்னா சமூகத்துல இருந்து தான். இதுதான் ரொம்ப சிக்கலான ஒரு வடிவமா இங்க இருக்கு. எதை பத்தி கேள்வி கேட்டாலும் நீ ஏன் கேள்வி கேட்கிற, அப்ப உனக்கு யாரோ பின்னாடி இருக்கிறாங்க, பிரச்சனை நடக்குதுயா. இந்த 3 நாள்ல கடந்த 4 நாள்ல தலித்துகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறையின் தமிழகத்துல மிக மோசமான நடந்திருக்கு. அதை பத்தி நீ என்ன பேச போற, எப்ப பேச போறீங்க நீங்க? நான் பைக் ஓட்டணும்னாதான் அவங்களுக்கு பிரச்சனை, அதனால தான் கையை வெட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா காவல்துறை சொல்லுது அவன் பட்ட பேர் வச்சு கூப்பிட்டா அதனால வெட்டான், பட்ட பேர் வச்சு கூப்பிட்டதால அதை கையை வெட்டான். சரி, அதுல என்ன இப்போ? பட்ட பேர் வச்சு கூப்பிட்டதால ஏன் கையை வெட்டுறான்? அப்ப அந்த அளவுக்கு அவன் சமூகத்தில் ஈஸியா வெட்டுற அளவுக்கு அவனுடைய நெருக்கடி என்னவா இருக்கு, அவனுக்கு பின்னாடி என்ன இருக்கு, நீ கண்டுபிடி, நீ சொல்லு. அப்ப கையை வெட்டுறது உனக்கு பிரச்சனையா இல்லையா? ஜாதியில் வெட்டான் தான் பிரச்சனையா? அப்ப இதுல 2 பார்வைகள் இருக்குல்ல, அந்த 2 பார்வையின் படி பார்த்தாலுமே அது மிகப்பெரிய குற்றம் தானே.